இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடிதாரோட டாப் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுடிதாரோட டாப் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து அளவு சுடிதாரை வச்சு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கோம். புதுசாக தையல் கற்றுக்கிறவங்க கூட எளிமையாக கட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு போகலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிக்கிட்டு மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? உங்களோட லைனிங் கிளாத் வந்து உங்களோட சுடிதாருக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணாமல் சுருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அளவு சுடிதார் கொடுத்துருக்காங்க. அளவு சுடிதார் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து தைச்சி கற்றுக்கும் போது ஆல்ட்ரு வந்து வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆல்ட்ரு எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனிங் தானே கட் பண்ண போகிறோம். லைனிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2.5 மீட்டரில் இருக்குது. பொதுவாகவே சுடிதார் கட் பண்ணுறதுக்கு 2லேருந்து 3 மீட்டர் வரைக்கும் தேவைப்படும். உங்களுடைய ஸ்லீவ் வந்து லென்த்தாக இருந்துச்சுன்னா 3 மீட்டர் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய லைனிங்கை 4ஆக மடிச்சிக்கலாம். மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து 2ஆக மடித்து எடுத்துக்கோங்க. 2ஆக மடிச்சிங்கன்னா 4 கிளாத் இருக்கும். இப்போது நம்மளோட அளவு சுடிதார் வந்து 2ஆக மடிச்சிக்கலாம். அளவு சுடிதார் வந்து 2ஆக இருக்கனால கிளாத்து நம்மளுக்கு 2ஆக இருக்கணும். பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் சேர்த்து நம்ம கட் பண்ணுறதுனால 4 கிளாத் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம மடிப்பு பகுதியில் நம்மளோட அளவு சுடிதாரை வச்சுக்கலாம். இந்த இடத்துல அந்த எண்டிங்கில் பாருங்கள், சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு நம்மளோட துணி வந்து எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே அடையாளம் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். யார் வேணாலும் இந்த மாதிரி மெத்தட்லாம் மார்க் பண்ணலாம். சரிங்களா? இடுப்புக்கிட்ட, வயிறுக்கிட்ட, அதுக்கப்புறம் ஆம்கோல் கிட்ட, இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து துணி எடுத்து வச்சு அடையாளம் வந்து போட்டுக்கோங்க. உங்களோட சுடிதாருக்கு வந்து கொஞ்சம் லூஸ் வேணும்னா கொஞ்சம் தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ ஆம்கோல் கடியில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு விடணும் இல்லையா? அது வந்து வயிறு வரைக்கும் 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. இடுப்புலேருந்து கீழே வந்து 1 இன்ச் விட்டாலே போதும். ஏன்னா கீழே வந்து நம்ம மடித்து தானே தப்போம், அதனால் 1 இன்ச் கீழே விட்டுக்கோங்க. நம்ம மார்க்கிங்க்கு பக்கத்தில் இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆம்கோல் கடியில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் கிட்ட நம்மளோட ஹைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். நம்மளோட கோடு போட்டிருக்க இடத்துல ஆம்கோலோட ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். அளவு சுடிதார் வச்சு வரையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் கொடுத்து தைக்க போகிறோம். அதனால் நெக் வந்து நான் கட் பண்ணலை. இப்போ நம்ம வந்து ஆம்கோலோட கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்குக்கு வந்து ஹேண்ட் வாஷ் கொடுத்து கட் பண்ணுறதுனால நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பேப்பரில் ரவுண்டு போட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெக்குக்கு டிசைன் போட்டு தான் கட் பண்ண போகிறேன். அதை வந்து நான் கடைசியில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நீங்கள் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். கிளாத்தை கட் பண்ணும்போது அங்கங்கே இருக்க அடையாளங்களை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் தைக்கிறப்ப அது வந்து தெரியும். அடுத்ததாக இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி மெயின் கிளாத்துக்கு மேலே வச்சு அவுட்லைனில் கொஞ்சமாக கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 இன்ச் இருந்தாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம தைச்சதுக்கப்புறம் அவுட்லைனில் இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் மடிச்சடிப்போம். மெயின் கிளாத்துலேயே மடிச்சு அடிப்போம். மெயின் கிளாத் வந்து 2 இன்ச்சு கீழே வந்து அதிகமாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. எப்போதுமே லைனிங்கை விட மெயின் கிளாத் வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அவுட்லைனில் 1 இன்ச் இருக்க மாதிரி எடுத்திங்கன்னா போதும். மொத்தம் வந்து நம்ம 2 கிளாத்துக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். உங்களோட சுடிதாரில் வந்து டிசைன் ஏதாவது வந்திருந்ததுன்னா அதை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக கட் பண்ணிக்கோங்க. டிசைன் இல்லாத பக்கம் பேக் பார்ட்டுக்கு கட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே ஒரே கலரில் இருக்கனால நான் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். நெக்கு வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணிக்கலாம். பேப்பர் கேன்வாஸ்ன்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. நெக்குக்கு நம்ம வந்து அதை துணியில் வந்து ஒட்டிட்டு தைச்சோம் அப்படின்னா நெக் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் பேப்பர் கேன்வாஸில் வந்து நம்ம நெக்கை கட் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். உங்களுக்கு பேப்பர் கேன்வாஸ் வேணாம், நார்மலாகவே தைச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கிளாத்லேயே வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட நெக்கை வந்து கிளாத்லேயே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்து நீங்கள் சுடிதாரில் தைச்சி கூட பரட்டிக்கலாம். அது உங்களுக்கு தெரியலன்னா கேன்வாஸ்லேயே பண்ணிக்கோங்க. ஹேண்ட்வாஷ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஹேண்ட்வாஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரெட்டையாக மடித்து எடுத்துக்கலாம். வந்து ஒரு 5 இன்ச்சு இருக்க மாதிரி ஒரு ஹேண்ட்வாஷ் வந்து மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அந்த சுடிதாரோட அந்த நெக்கு ஹைட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நெக் வித்து வந்து எடுத்துக்கோங்க. அதாவது கழுத்து அகலமும் கழுத்து இறக்கமும் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து காலர் வச்சுருக்கக்கூடிய சுடிதார் கொடுத்துருக்கனால நான் வந்து அதுலேருந்து நெக்கு ஹைட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். இடையில இருக்கக்கூடிய கழுத்து அகலத்தையும் எடுத்துக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். உங்களோட சுடிதார்லேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட நெக்கோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலேருந்து 5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட உயரம், அதாவது கழுத்து உயரம் 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் தையலுக்கு விட்டுருங்க. இப்போ வந்து நம்மளோட கழுத்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.25. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டுக்கு மேலே 2.25 மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட கழுத்து அகலத்தை மார்க் பண்ணி கட்டம் போட்டுருங்க.
இந்த கட்டத்துக்குள்ளே தான் நம்ம வந்து டிசைன் நெக்கு கட் பண்ணணும். உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஹேண்ட்வாஸ் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த கோட்டை கீழே வரை ஜாயின் பண்ணிக்கலாம். இதிலே நம்ம வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பேப்பர் ஹேண்ட்வாஸ் வந்து நீளமாக இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பர் கேன்வாஸ் வந்து நீளமாக இருக்கனால நான் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து ரெட்டையாக மடித்து ரெண்டாக தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். ஒன்று ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, இன்னொன்று வந்து பேக் பார்ட்டுக்காக வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, பேக் பார்ட்டுக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு தாமரை மாதிரி ஒரு டிசைன் வந்து கட் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட்டுக்கு வந்து ரவுண்டு கழுத்து தான் போட போகிறேன். பேக் சைடோட அந்த லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச்சு, அதாவது பின் கழுத்து இறக்கம் வந்து 6 இன்ச்சு. அதை வந்து நான் மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து ரவுண்டு கழுத்து தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் அந்த ரவுண்டுக்கு பக்கத்தில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஹென்வாஸோட அந்த ரவுண்டு வந்து 1 இன்ச்சில் இருந்தாவே போதும். இப்போ வந்து நம்ம இதை தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். நடுவில் கட் பண்ணக்கூடிய அந்த பேப்பரை வந்து தூக்கி போட வேணாம், அதை வந்து வச்சுக்கலாம். அயன் பண்ணும்போது அதை வச்சு அயன் பண்ணோம்னா தான் கழுத்து அகலம் தள்ளி வராது. சரிங்களா? இந்த மாதிரி ரவுண்டு வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டுக்கு தான். பின்னாடி கழுத்துக்கு நான் வந்து ரவுண்டு தான் கொடுத்துருக்கேன். முன்னாடி கழுத்துக்கு கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பாக் கழுத்து வேணும்னாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக தாமரை டிசைன் மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன். லைட்டாக வந்து யூ ஷேப்லேயே வரும் இல்லையா, இந்த மாதிரி வந்து லைட்டாக வளைச்சி விட்டோம்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இவங்க வந்து சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து வேறு ஏதாவது நெக் வேணும்னா கூட நீங்கள் இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம், இல்லை இதையே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேக் பார்ட்டுக்கு மட்டும்தான் 1 இன்ச் கட் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அப்படியே பா மாதிரி கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அதாவது பேப்பர் கேன்வாஸை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிசைனையும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்டாப்லர் பின்னெல்லாம் குத்திட்டு கட் பண்ணிங்கன்னா நகராது. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணவே இல்லை இன்னுமே. இருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை 4ஆக மடித்து எடுத்துக்கலாம். மடிப்பு சைடு நம்ம வந்து கை வந்து வரையலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அளவு சுடிதார்லேயே முக்கால் கை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அதே ஹைட்டு தான் கேட்டிருந்தாங்க. அதே ஹைட்டுக்கே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட சுடிதாரோட அந்த கை இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு மடிப்புக்கு வந்து கோடு போட்டுட்டு அந்த கோட்டுக்கு மேலே ஸ்லீவ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல உங்களோட அந்த ஸ்லீவ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து அப்படியே நீங்கள் அடையாளம் போட்டுக்கோங்க. ஹைட்டுக்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு கையோட சுற்றளவு கிட்ட கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாகவே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து அப்படியே நம்ம வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். ஆம்கோலோட ரவுண்டை வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்லீவ் வேணுமோ அதை கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து தையலுக்கு விட்டுடலாம். இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மெயின் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு லைனிங்கில் பத்தலை அப்படின்னா நீங்கள் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி கூட நீங்கள் கை வெட்டிக்கலாம். இல்லை ஒரு சில சுடிதாருக்கு வந்து கைக்கு லைனிங் கொடுக்காம கூட நம்ம வந்து தைக்கலாம். அவங்களோட கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சி கொடுத்துக்கோங்க. வெளியில் தெரிகிற மாதிரி கிளாத்தாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைனிங் கொடுக்கணும். கிளாத்து கெட்டியாக இருந்ததுன்னா லைனிங் கொடுக்க தேவையில்லை, அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மெயின் கிளாத்தையும் 4ஆக மடிச்சுக்கலாம். நம்மளோட லைனிங் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி மெயின் கிளாத் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கழுத்து மாடலை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் கிளாத் வேணும். லைனிங் கிளாத்துக்கு மேலே இப்போ நம்ம கட் பண்ணக்கூடிய அந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சுட்டு அவுட்லைனில் கொஞ்சமாக கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பர் கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பசை கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அயன் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். அந்த புள்ளி புள்ளியாக இருக்கக்கூடிய சைடாக அடியில் துணி சைடு வச்சுட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். அயன் பண்ணும்போது நடுவில் வந்து அந்த பேப்பரை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக் வந்து கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் நெக்குக்கு வந்து நீங்கள் லைனிங்கில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கட் பண்ணி தான் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சுடிதாரை தைச்சிடலாம். போன வீடியோலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேண்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி தான் அளவு ஃபேண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம். வீடியோட லிங்க்கை நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபேண்ட்டும் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட ஃபேண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுடிதாரோட ஃபேண்ட்டும் சுடிதாரோட டாப்பும் பார்த்திங்கன்னா நான் வந்து தைக்கிற வீடியோவை எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டிச்சிங் வீடியோவோட லிங்க் கிளிக் பண்ணி பார்த்து தைச்சு நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.